வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் ஜோதிடத்தாய் ஜோதிட கலையரசி KS கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இன்றைய பதிவாக ஜோதிடமும் ஆன்மீகமும் சந்திர தோஷம் என்றால் என்ன, அதன் பரிகாரம். சந்திரன் மனோகாரகன், தாய்க்காரகன். நம்மளுடைய மனநிலை என்னவென்று நான் தெளிவாக சொல்லக்கூடியதே சந்திரன். சந்திரன் நீசம் பெற்றவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திப்பவராக இருப்பார்கள். எல்லோருக்கும் பொதுவாக சந்திரன் என்றாலே தாய்க்குரிய கிரகம், அம்பிகைக்கு உரியது என பலரும் பலவிதமாக கூறுவார்கள். ஜாதகத்தில் சந்திரன் 7ல் அமர்ந்து சிலருக்கு தோஷத்தை ஏற்படுத்தும் வகையில் அமையப்பெற்றால் மற்றும் சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்க எந்த ஒரு மூல நூல்களிலும் சொல்லப்படாத பரிகாரத்தை சொல்கிறேன். முதலில் சந்திரன் அசுப கிரகங்களுடன் இணையும் பொழுது தனது பாவத்திற்கு ஏற்ப தீமையை செய்கிறார். சந்திரன் ராகு கேதுவுடன் சேரும் பொழுது பிதுர் மற்றும் மாதுர் தோஷங்களும், சனியுடன் சேரும் பொழுது உணர்வு தோஷத்தையும் தருகிறார். அதே சந்திர பகவான் சூரியனுடன் சேரும் பொழுது அமாவாசை யோகத்தையும், செவ்வாயுடன் சேரும் பொழுது சந்திரமங்கல யோகத்தையும் தருகிறார். சந்திரன் இருக்கும் இடத்திற்கு ஏற்ப அசுபத்தையும் யோகத்தையும் தருவார். ஆகவே சந்திரன் ஒரு இடத்தில் நிலையாக இருக்கக்கூடியவர் அல்ல, எப்பொழுதுமே திரிந்து கொண்டிருப்பவர். அதனால்தான் நமக்கு சந்திரனை மனதுக்காரகன் என ஒப்பிட்டுள்ளோம். சந்திரன் லக்னாதிபதியாக கொண்டவரும் சரி, ராசிநாதனாக கொண்டவரும் சந்திரன் நீசம், ஆட்சி, உச்சம் பெற்றால் என யாவரும் சந்திரனால் பாதிக்கப்படுவார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது சிறந்தது. சந்திரன் 15 நாட்கள் வளர்பிறையாகவும் 15 நாட்கள் தேய்பிறையாகவும் வலம் வருவதை காணலாம். இந்த வளர்பிறை தேய்பிறை மூல காரணமே விநாயகர் தான். ஒரு நாள் விநாயகர் முகத்தை பார்த்து ஆனைமுகன் என வேதனைப்படுத்தி சிரிப்பார். அதற்கு விநாயகர் சந்திரனை 15 நாட்கள் வளர்ந்து தேய்ந்து போவாய் என சாபம் அளித்தார். இதற்கிடையில் கால சுழற்சியில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நடைபெறுகிறது. ஆகவே சந்திரனால் பாதிக்கப்பட்டவர்கள் திங்கட்கிழமை மற்றும் பௌர்ணமி அன்று விநாயகருக்கு பூஜை செய்து வழிபட சந்திரனால் ஏற்பட அனைத்து தோஷங்களும் விலகும். மேலும் சங்கடகரா சதுர்த்தி அன்று தினத்தன்று விநாயகரை வழிபட, பிறகு சந்திர பகவானை வழிபட பின்னரே விரதமிருந்து முடிக்க வேண்டும். குறிப்பாக உணவு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் தொழில், மளிகை கடை, இறைச்சி கடை, தள்ளுவண்டி உணவு கடை வைத்திருப்பவர்கள் அனைவரும் மேற்கண்ட பரிகாரத்தை செய்யும் பொழுது அந்த மாதத்தில் நல்ல வருமானத்தை எதிர்பார்க்கலாம். சந்திர திசை மற்றும் சந்திர புத்தி நடப்பவர்கள் மேற்கண்ட பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம். மேலும் மாதத்திற்கு ஒரு முறை சந்திராஷ்டம் என்று வரும். அந்த தினத்தில் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட சந்திராஷ்டம தோஷங்கள் அனைத்தும் விலகும். என சந்திராஷ்டமம் என்ற ஒன்றே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. அன்றைய தினம் விநாயகரை முறையாக பூஜை செய்து திருமணம், காதுகுத்து போன்ற சுபகாரியங்கள் அனைத்தும் செய்யலாம். சந்திர பகவான் அம்பிகைக்கு இடப்படுகிறது, அம்பிகை காட்டப்படுகிறது. இல்லை, நிச்சயமாக விநாயகருக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பார். ஏனெனில் இது சந்திர பகவான் விநாயகரிடம் வாங்கிய வரம். சந்திரன் மனதுக்காரகன் என்பதால் மனதை ஒருநிலைப்படுத்தி தீய வழியில் செல்லாமல் இருக்க திங்கட்கிழமையும் பௌர்ணமியும் சேரும் கணத்தில் விநாயகரை வழிபட மூளை குறைபாடுடைய குழந்தைகள் நல்ல முறையில் மூளை வளர்ச்சி அடைவதை காணலாம். சந்திரன் தான் மனோகாரகன். மற்றும் சமயபுரத்து மகாசக்தி மாரியம்மனை மாதம் எலுமிச்சம்பழை மாலை கோர்த்து வழிபாடு செய்து வருவதும், அம்மனுக்கு தயிர் சாதம், பச்சரிசி பொங்கல் படையலிட்டு படைப்பதும் சிறந்த நல்ல பலனை தரும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட சிம்மம், ஜோதிட புகழ், ஜோதிட கலையரசி டாக்டர் பி ராஜாத்தி அவர்கள் MA அஸ்ட்ரோ PhD பேசுகின்றேன்.
தொடர்புக்கு எனது செல் நம்பர் 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, நற்பவி உண்டாகட்டும்.